இந்த வீட்டின் விதிகள் சொல்லப்படுவதில்லை, அவை உணரப்படுகின்றன. குழந்தைகள் உணர்கிறார்கள், பெரியவர்கள் மறைக்கிறார்கள். கடவுளே, இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீதான் காப்பாத்தணும். என்ன சத்தம்? என்ன சத்தம்? ஸ்பூன் சுத்தமா? எதை பார்த்தாலும் பயமா இருக்குப்பா. என்ன அனு, சீக்கிரம் எழுந்துட்ட? இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏம்மா, உடம்பு ஏதாவது சரியில்லையா? நான் இன்னைக்கு இங்கே தான் இருக்கணும். அனு செல்லம், இதை உனக்கு யார் சொன்னா? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? எனக்கு யாரும் சொல்ல தேவையில்லை, இதை நானே தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன இன்னைக்கு இவ ஒரு மாதிரி நடந்துக்கிறா? இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே. இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் கடைசி திரைப்படமானது விஜய்க்கு நல்லது ஒரு நினைவாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினால் படக்குழு சார்பிலும் விஜய் ரசிகர்கள் சார்பிலும் இதற்கான சிறப்பு நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டது. அனு, ஏண்டாமா டிவி ஆஃப் பண்ண? என்னாச்சு? சவுண்ட் வேண்டாம். என்னம்மா சொல்ல வர? சவுண்ட் வேணானா என்ன அர்த்தம்? வீடு கேட்கும், சவுண்ட் வேண்டாம். அனு, வீடு என்ன கேட்கும்? நீ என்ன சொல்ல வர? எல்லாமே கேட்கும். ஆரவ், என்னடா இது? காலையில இருந்து ஒரு மாதிரியா நடந்துக்கிறாளே, இவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? அம்மா பயப்படாதீங்க, இது என்ன நான் பாத்துக்கிறேன். ஏங்க, அவ எப்படி சாப்பிடறான்னு பாத்தீங்களா? பெரியவங்க மாதிரி சாப்பிடுறா. ரொம்ப தெளிவா இருக்கிறா. இன்னும் என்ன நடக்குதுன்னு பாப்போம். அம்மா, சாப்பாட்டுக்கு நன்றி, ரொம்ப நல்லா இருந்தது. என்னங்க, இப்படிலாம் என்னைக்குமே பேசுறது இல்லையே, வித்தியாசமா நடந்துக்கிறா. பயப்படாத, என்ன நடக்குதுன்னு பாப்போம். இங்கதான்ப்பா இருந்துச்சு. என்ன இருந்துச்சு அனு? நாம இங்க வந்த புதுசுல இங்க அடிக்கடி இருக்குமே ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தையா? அது ஏதோ சிம்பிள் மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அனு. இப்ப யோசிச்சு பார்த்தாலும் நான் சொல்லுவேன் அது ஒரு சிம்பிள் தான். உன்னால அதை படிக்க முடியுதா? படிக்க வேண்டாம்ப்பா, என்னால உணர முடியும். கடவுளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன அனு, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலாமா? ஐயோ, லிஃப்ட்ல கரண்ட் போயிடுச்சு, ஒண்ணுமே தெரியலையே. பயப்படாதீங்கப்பா, அமைதியா இருங்க. ஏன் அனு, இருட்ட பார்த்து உனக்கு பயமா இல்லையா? அப்பா, இந்த பில்டிங்குள்ள எங்க இருந்தாலும் நம்ம பயப்படாம இருக்கணும். எல்லா இடத்துலயும் ரூல்ஸ் ஆக்டிவா தான் இருக்கும். அப்பனா நம்ம ஃபிளாட்டை விட்டு மட்டும் இல்லை, இந்த அப்பார்ட்மெண்ட்ல எங்க இருந்தாலும் நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். கடவுளே, இன்னைக்கு ஃபுல்லா அனு நடந்துக்கிட்டதை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. அவளுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? வந்துட்டியா? எப்ப பார்த்தாலும் வந்து ஏதாவது குழப்பிடுவியே. இப்ப என்ன சொல்ல போற? என் பொண்ணுக்கு ரூல்ஸ்லாம் எப்படி தெரியுது? காலையில இருந்து வினோதமா நடந்துக்கிறா. என்னதான் நடக்குது இந்த வீட்டுல? குழந்தைங்களால எமோஷன்ஸை மறைக்க முடியாது. அப்படின்னா இப்ப என்ன எங்களுக்கு தண்டனை கிடைச்சிட்டு இருக்கா? இது தண்டனை இல்ல, இது ஒரு கரெக்ஷன். கரெக்ஷனா? யாருக்கு கரெக்ஷன்? ஃபீலிங்ஸை யாரு மறந்து அத ஃபீலிங்ஸை காட்டாம இருக்காங்களோ அவங்களுக்கான கரெக்ஷன் இது. அப்படின்னா என் பொண்ணு டேஞ்சர்ல இருக்காளா? உங்க பொண்ண அவ போக்குலயே விட்டீங்கன்னா நல்லது. அவளை நீங்க மாத்தணும் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவ டேஞ்சர்ல தான் இருப்பா. மீரா, அழாத மீரா, ப்ளீஸ். என்னங்க நடக்குதுங்க? நம்ம பயத்தை காட்டினா தப்பு, கோபத்தை காட்டினா தப்பு, சந்தோஷமா இருக்க கூட தப்பு. நம்ம என்னங்க பண்றது? நம்ம என்ன ரோபோட்ஸா? இதுதான் இந்த வீடு செய்யற விஷயம் மீரா. நம்மள ஏதோ ரோபோட்ஸா மாத்த ட்ரை பண்ணுது. என் மருமக எப்படி கண்ணீர் விடுறா? இது நிச்சயமா வீடு இல்ல. அனு, இந்நேரத்துல தனியா இங்க என்ன பண்ற? அப்பா, நான் பயந்தா வீடு சந்தோஷமா இருக்கும்.
இதெல்லாம் நீ எப்படி சொல்ற அனு? உனக்கு இது யார் சொல்றா? இந்த வீடு தான் சொல்லுச்சு.